ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் நெக்ஸ்ட் வீக்குக்கு ஃப்ரூட்ஸு க்ராசரி எல்லாமே ஆல்ரெடி லிஸ்ட்டு கொடுத்து வச்சுருந்தேன். அப்படின்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. லஞ்சுக்கு கீ ரைஸும் பீஃப் கறியும் வச்சு சூப்பராக லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் லஞ்சு முடிச்சதுமே என்னோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லா திங்ஸும் அப்படியே வாங்கிட்டு வந்தது மாதிரி இருந்துச்சு. உடனே எடுத்து வைக்கல அப்படின்னா எல்லாத்தையும் சின்னவன் எடுத்து விளையாடி அவ்வளோத்தையும் நாசம் பண்ணிடுவான். ஸோ உடனே அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல வச்சுட்டேன் அப்படின்னா அன்னைக்குள்ள வேலை கையொன்னே முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால தான் உடனே எடுத்து அந்தந்த பொருளை வச்சுட்டேன். நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்க ரேக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணி கொஞ்சம் கலர் ஃபேட் ஆனது மாதிரி இருக்குது. அகைன் நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா புதுசு மாதிரி இருக்கும். இந்த பழம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆர்கனைசரில் வைக்கிறதுனால பூச்சி எதுவுமே வராமல் இருக்குது. கிரேப்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். அது கழுவி வைக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சாச்சு. ஸ்நாக்ஸும் எடுத்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சு அந்தந்த இடத்துல வச்சாச்சு. ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் டேபிளில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அடிக்கடி கண்ணில் படும். ஓகே, நம்ம சாப்பிடணும் அப்படின்னு தெரியும். ஏதாச்சும் நாசமாகிறது மாதிரி இருந்தாலும் நம்ம உடனே எடுத்து சாப்பிடலாம். எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன்.